ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதிட்டே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோபோ.inலேருந்து கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருந்தோம். பட் நம்ம வீடியோ எடுத்தாச்சு, ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ மன்னிச்சிடுங்க, சாரி. இப்போ வந்து நம்ம இதோட என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்த அந்த சீரீஸையும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜ் நான் போய்ட்டுருக்கனால கொஞ்சம் அகாடமிக்ஸில் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ நான் கண்டினியூ போகிறது ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இதில் குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துக்கலாம், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு பில்லு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரைஸ் எல்லாமே லாஸ்ட்டாக பார்த்துப்போம். இப்போ வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சேஃப்டியாக நம்மளுக்கு பேப்பர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5 8GB ரேம், ஓகேவா? 8GB ரேமு, ஹையர் மாடல் இருக்கிறதுலே. இது வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் எல்லாமே போட்டிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷனில் எல்லாமே அதில் போட்டிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி நம்ம லேட்டர் பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பை 5க்கான அஃபிஷியல் கேஸ், இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பைக்கான அஃபிஷியல் ஆக்டிவ் கூலர், ஓகேவா? ஆக்டிவ் கூலர்னால் நம்மளுக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு கூல் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கார்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். இது வந்து எப்படின்னா, நம்ம 3.5mm ஜாகை வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி போர்ட் மூலயமா கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு எதுக்காகனா ராஸ்பெரி பைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக. இதை வச்சு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ZVS டிரைவர். இதோட ஃபுல் ஃபார்ம் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறது என்னென்னா 0 வோல்டேஜ் ஸ்விட்சிங் மாடியூலாக இருக்கும்னு நினைக்கிறேன், டிரைவராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச, ஓகேவா? இதில் இவ்வளோ தான் இதில் இருக்குது. இப்போ காம்பவுண்ட்ஸ் பண்ணணுன்னா பார்த்துடலாம். இப்போ பில்லை காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து பில்லில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு ராஸ்பெரி பை 5 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7,000 அரௌண்ட் வருது. டேக்ஸ்லாம் சேர்த்து நம்மளுக்கு 8,350 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பைவோட அஃபிஷியல் ஆக்டிவ் கூலர் 500 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சவுண்ட் கார்டு பார்த்திங்கன்னா 125 ருபீஸ். நான் சொன்ன மாதிரி அந்த யூஸ் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் கேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 899 நினைக்கிறேன். 899 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு RJ45 ஈத்தர்நெட் கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 125 ருபீஸு, சாரி 63 ருபீஸு. நெக்ஸ்ட்டு ZVS டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 400 வந்தது, ஓகேவா? நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவில் ஒழுங்காக தெரியாதனால நான் இப்போ கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ மிஸ்டேக் வந்து சாரி, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஃபோர்ஸ் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு. ப்ரமோட்டர்ஸாக தான் நினைக்கிறேன். மேக்ஃபோர்ஸ் தான். நான் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல, இங்கிலீஷில் வீக்கு தான். நான் பார்த்திங்கன்னா February 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு February 7 வந்து நம்ம கைக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. 6 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 6ம் வந்துச்சு கரெக்டாக. 8 இருக்கும். இது 8, மற்ற 8 வந்து இன்னும் 2 வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது, 0ன்னு போட்டிருக்காங்க. அதையும் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு CODங்கிறனால 25 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10K அண்டு 250 கிட்ட வந்துச்சு, ஓகேவா? இதில் ஃப்ரம் அட்ரஸும் மற்ற இன்வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ண டேட்டு February 4 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம மொபைல் எடுத்து காட்டுறேன். February 7, ஓகேவா? நம்மளுக்கு அப்போ பார்த்திங்கன்னா 3 டேஸில் நம்ம கைக்கு வந்துச்சு, ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5 இதுதான் மெயின் ப்ராடக்ட். இதில்
இது சம்மந்தமாக வீடியோ என்ன சொல்லுங்கள், நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக டைம் இருக்கப்போ நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மாடல். ஓகேவா? அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம பை பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம தேர்ட் பார்ட்டிலேருந்து வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குவாலிட்டியும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளுக்கு காஸ்ட்டும் ஹையாக வரும். நம்ம அஃபிஷியல் சைட்லேருந்து பை பண்ணதுனால நம்மளுக்கு ப்ரைஸ் கம்மி. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம பவர் பட்டனும் சேர்ந்து அட்டாச்சாக வந்துடும். நம்மளுக்கு 4K மானிட்டர் சப்போர்ட் பண்ணும் 60 FPS. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான மேனுவல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. பூச்சி மருந்து சீட்டு மாதிரி தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் தேவையில்லை, லென்த்தாக போகுது, நம்மளுக்கு தேவையில்லை இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5ஓட அஃபிஷியல் கேஸ். நம்ம பவர் மற்ற ராஸ்பெரி பை 4க்கு வந்து பவர் பட்டன் இருக்காது. ஸோ அதே கேஸை நம்ம இதுக்கு போட முடியாது. இதில் வந்து பவர் பட்டன் அட்டாச்சாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது உள்ளே நம்மளுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவும் கூலர் வாங்கிடுவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு பத்தாது, ரொம்ப நேரம் ஆனில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த ஆக்டிவ் கூலர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உள்ளே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. சாரி, இது கார்டு இல்லை, உள்ளே வந்து ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஹீட் சிங்க்கும் கீழே விட்டுருக்காங்க அந்த கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹீட் சிங்க் ஒன்று ப்ராசஸருக்கு கீழே அந்த ஒட்டுறதுக்கான கிரிப் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? இப்படி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் கூலரு. உள்ளே பார்த்துருவோம். அஃபிஷியல் கூலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹீட் சிங்காக வந்துடும். நம்மளுக்கு ரேம்லேருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெர்மல் பேட் கொடுத்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹீட்டை குறைக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஓவர் கிளாக்கிங் அந்த மாதிரி வாய் கொஞ்சம் வளருது பர்பஸ்க்கெலாம் இது யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் மெயின் ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிருக்கேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால காமிக்கல. பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க. ஓகேவா? இதுதான் எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் மெமரி கார்டை போட்டு இன்னும் பூட் அப் பண்ணல. நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.